ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது உண்மையை சொல்றேங்க, நீங்க யார் ஒருத்தர் ஆண்டவர் கெஞ்சுறீங்களோ அவர் சொல்ல சொல்ல பாருங்க, துணிக்கே தின்னுமே ஆண்டவரே, தின்னுமே ஆண்டவரே. அவர் எப்படி ஆகிலும் யார் தன்வசப்படுத்திக் கொள்ள யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் நீதிமான். அடுத்த வார்த்தை என்ன? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, நாய் கூப்பிட்டவர் கூப்பிடுறாரு, தன்னுடைய தாய்க்கு இணையான மரியாதையை கொடுத்து கூப்பிடுறாரு. ஸ்திரீயே, நான் சொல்றேன் கேளுங்க, யார் தெரியுமா நீதிமான்? தேவன் பேசாமல் இருந்தாலும், தேவன் பேசும்போது சபையில பாவத்தை உணர்த்தி காமிக்கும் போதும் தேவனை விட்டு விலகாதபடி யார் கெஞ்சி இன்னும் தேவன் மேல விசுவாசமா இருப்பார்களோ அவர்கள் தான் நீதிமான். அவர்கள் விரும்புகிற காரியத்தை பரலோகம் அவர்களுக்கு கொடுக்கும், பரம தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தாயே, தகப்பனே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்ககிட்ட ஒவ்வொரு காரியங்களாக இடைபட சோதர தேவனிடத்துல வந்து சோதர தேவனிடத்துல காரியங்களை பகிர்ந்து கொண்டு தேவன் பதில் தராத போது கூட அவரை விட்டு போகாதபடி யார் அவரை பணிந்து கொள்ளுகிறார்களோ, கர்த்தர் பேசும்போது பணிந்து கொள்ள அவர் பேசுவார். பேசும்போது ஒருவேளை அவர் பாவத்தை காண்பிக்கிறதா இருக்கும், ஒரு நான் தான் அந்த பாவி என்று யார் ஒத்துக்கொண்ட பிறகும் கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்களே நீதிமான். அவர்களுக்கு தேவன் விரும்புகிற காரியத்தை நிச்சயமா